வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக கருவேப்பிலை சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை சிக்கன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா சொல்லவே வேணாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி கருவேப்பிலை சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானலில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா அலசிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த வானலில் இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் 2, சோம்பு, மிளகு, ஜீரகம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் வானலில் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி பொடி பண்ணது தான் நம்ம சிக்கனில் போட போகிறோம். அதுதான் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை இந்த இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆற வச்ச பிறகு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணியாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. இப்போ வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இது கூட 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட நம்ம போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இது எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிரில் ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப. இப்போ இது கூட போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம், அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ லைட்டாக மூடி வச்சுக்கலாம், நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணிலாம் மேலே வந்துருச்சு, நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது மேலே நம்ம போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி பரட்டிக்கலாம். இது எல்லாமே இந்த சிக்கன் கூட எல்லாமே சேரணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் வெந்த பிறகு லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் தான் இதை நம்ம போடணும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.